இன்னைக்கு ஒன் பீஸ்லேருந்து 1101வது எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் சென்டமார் அடிபட்டு கீழே விழுந்திருக்கிறத பார்த்த லூஃபி, சாரி, நான் உன் கூட பேசியிருக்க கூடாதுன்னு சொல்ல, முட்டாள், என்னை குறைச்சி மதிப்பிடாத, நான் என்னை காப்பாற்றிக்கிட்டேன்னு நான் நினச்சேன்னு சென்டமார் சொல்ல, லூஃபி சார்ஜ் பண்ணி அட்டாக் பண்ண போக லுச்சி என் வழியில் குறுக்கு வரதான்னு சொல்லி அடித்து பறக்க விட, உன்னோட அத்தாரிட்டி ஆஃப் ரேங்க் எங்களை விட ஹையராக இருக்கிறதுனால நீ கான்சியஸாக இருக்கிற வரைக்கும் எங்களால் சிறப்பையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி சென்டமாருவை அட்டாக் பண்ண போக, லூஃபி திரும்பவும் வந்து கமுகமுனோ டான் பீப் யூஸ் பண்ணி லுச்சியை பறக்க விட, இது நம்மளோட சான்ஸு, லூஃபி சீக்கிரம் வா, ஒருவேளை உனக்கு இந்த பொண்ணை காப்பாற்றுனா நம்ம போய் வெகாபங்கை பார்க்கணுன்னு ஜிம்பே சொல்ல, எனக்கும் அதை பண்ணணும் தான், ஆனால் என்னால் நிற்க முடியல, நான் ரொம்பவுமே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி லூஃபி பூமியை பொழந்துட்டு உள்ளே போக, சிறப்பையுமே தடுக்க முடியாது, அவங்க கூட சண்டை போட்டு நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்லன்னு காக்கு சொல்ல, அவங்க இன்னும் குழந்தைங்க தான், அவங்க வளர்ந்த பின்னாடி எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கவே பயமாக இருக்குன்னு ஸ்டெஸி சொல்ல, ஷார்க் சண்டை போகிறத மானிட்டரில் பார்த்த ஃப்ராங்கி வெகாபங்கை கூப்பிட, என்ன விஷயம்னு வெகாபங்க் கேட்க, அந்த பையன் ஜிம்பி யூஸ் பண்ணுறது சிம்சிம் ஃப்ரூட்டோட பவர் தானேன்னு ஃப்ராங்கி கேட்க, சிம்சிம் ஃப்ரூட்டான்னு நாமியே ஆச்சரியப்பட, சரிதான், அது என்னோட ஸ்வான் பிரதரான டான்கியூட் ஃபேமிலியில் இருக்கிற சென்யூர் பிங்கோட பவரு, இந்த உலகத்தில் சேம் ஃப்ரூட் பவரோட 2 பேர் இருக்க முடியாது, அப்படின்னா அவன் செத்துட்டானான்னு ஃப்ராங்கி கேட்க, நீ நோட்டீஸ் பண்ணிட்ட, அவனை இப்போ இம்பர்ட் டவுனில் அடித்து வச்சுருக்காங்கன்னு வெகாபங்க் சொல்ல, அப்போ அவன் உசுரோடு தான் இருக்கான்னு சொல்லி ஃப்ராங்கி சந்தோஷப்பட, அப்படின்னா நீ டெபிள் ஃப்ரூட்டை டூப்ளிகேட் பண்ணிட்டியான்னு ஃப்ராங்கி கேட்க, அது சரிதான், டெபிள் ஃப்ரூட் பவர்ஸை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியும், ஆனால் ஜோன் டைப் டெபிள் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான், ஆனால் சீசரோட ஸ்மைல்ஸ் எல்லாம் சிக்கலானது, இந்த ஸ்மைல்ஸ் ரொம்பவுமே ரிஸ்கியானதுன்னு வெகாபங்க் சொல்ல, ஒன்று சாப்பிட்றது மூலயமா 10ல் ஒருத்தருக்கு தான் பவர் கிடைக்கிது, பவர் கிடைக்காத மற்றவங்க எந்நேரமும் சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு தள்ளப்படுறாங்கன்னு ராபின் சொல்ல, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய பணமும் டைமும் கொடுத்தா ஒருவேளை ஸ்பெஷல் டைப் ஃப்ரூட்ஸுமே ரெப்ளிகேட் பண்ண முடியும், ஆனால் அதெல்லாம் அவேக்கன் ஆகுமா இல்லையான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது, யோகியா டைப்பை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணேன், ஆனால் அது நடக்காத விஷயம், பேரமிஷா டைப்புக்கு நான் கண்டுபிடிச்சேன், ஒருவேளை யூசரோட பிளட் லைன் எலிமெண்ட்ஸ் கிடைச்சா என்னால் ஸ்பெஷல் பிளட் இன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணி அதை கட்டுப்படுத்துறது மூலிமா என்னால் ஒருத்தருக்கு அதோட பவரை கொடுக்க முடியும், இதுதான் அவங்க கையில் ஓடிட்டுருக்கிற ரத்தமான க்ரீன் பிளட்டுன்னு சிறப்பையுமே காட்ட, நீ என்ன பிளட்டை க்ரியேட் பண்ணியான்னு ஃப்ராங்கி டவுட்டாக கேட்க, இவங்கள வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியிலேயே ஹியூமனிட்டியோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம்னு சொல்ல முடியும்னு வெகாபங்க் சொல்ல, ஹியூமனிட்டியோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்மா, அதனால தான் 7 வார்லாட் சிஸ்டமை அழிச்சிட்டாங்களான்னு நாமி கேட்க, அப்படியே சென்டமார்கிட்ட வந்தா லுச்சி எந்திரிச்சு வந்து உன்னோட ஃப்ரெண்ட் எங்கே போனான்னு கேட்க, எனக்கு தெரியாது, அப்புறம் அவன் என்னோட ஃப்ரெண்ட் இல்லைன்னு சென்டமார் சொல்ல, வாயமுடு துரோகின்னு சொல்லி லுச்சி அட்டாக் பண்ண போக, லூஃபி ஜெயின் சைஸுக்கு மாதிரி பூமி விட்டு வெளியே வந்து லுச்சி அட்டாக் பண்ண ட்ரை பண்ண, லுச்சி எஸ்கேப் ஆகிட்டே இருக்க, லுச்சி திரும்பவும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண, லூஃபி அவனை ஓவர்டேக் பண்ணி வேக்கம் பைப் கிட்ட போய் அவனோட இமேஜினேஷன்லேருந்து ஒரு கிளாஸை வர வச்சு மாட்டிக்கிட்டு கமுகமுனோ டான் ராக்கெட் யூஸ் பண்ண, அடி வாங்கின லுச்சி இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான், நான் மயக்கம் போட போகிறேன்னு யோசிக்க, ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்கீங்க, எதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க, இதுதான் வேக்யூம் ராக்கெட்டு, சீக்கிரம் ஏறுங்கன்னு ஸ்னேக் சொல்ல, ஓ தேங்க்யூ, நீ ரொம்பவுமே கருணியானவன்னு ஜிம்பே சொல்ல, நான் வெறும் ஆர்டர்ஸாக தான் ஃபாலோ பண்ணேன்னு ஸ்னேக் வெக்கப்பட, நம்ம இன்னும் 1 நிமிஷத்தில் கிளம்ப போகிறோன்னு சிஸ்டம் அலாட் வர, ஏ லூஃபி சீக்கிரவான்னு சொப்பர் கத்த, கேட்ட லூஃபி சென்டமாரோவை பார்க்குறதா வேக்யூம் ராக்கெட் போய் யாருதான்னு தெரியாமல் நிற்க, சென்டமார் எந்திரிச்சு ஓல்மன் பங்கை உன்னை நம்பி வர்றேன்னு சொல்ல, லூஃபி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 கையும் ஸ்ட்ரெச் பண்ணி 2 பில்டிங்கை பிடிக்க, இல்லை நீ தப்பான டைரெக்ஷனில் போகிறேன்னு சென்டமாரை சொல்ல, லூஃபி என்னானாலும் இந்த ஐலாண்டை விட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு வேக்யூம் பைப்பை ஸ்லிங் ஷாட்டை யூஸ் பண்ணி வேக்யூம் ராக்கெட்குள்ளே லாஸ்ட் செகண்டில் லூஃபி ஏற, வேக்யூம் ராக்கெட் கிளம்ப மயக்கத்துலேருந்து போனி எந்திரிச்சு நான் எங்கே இருக்கேன், வெகாபங்க் எங்கன்னு கேட்க, என்னால் இன்னும் சண்டை போட முடியும்னு லூஃபி ஒரு பக்கம் சொல்ல, என்ன யார் நீன்னு லூஃபியை பார்த்து போனி கேட்க, அது லூஃபி தான், இங்கே நிறைய நடந்துருச்சு, நான் உங்கள்கிட்ட அப்புறம் சொல்கிறேன்னு ஜிம்பே சொல்ல, என்னால் புரிஞ்சிக்க முடியல, நீ இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே இருப்ப ஸ்டார்ட்னு கேட்க, வேக்யூம் ராக்கெட் டெஸ்டினேஷனை போய் அடைய, இப்படியே சென்டமார்கிட்ட வந்தா சென்டமாரு முடியாமல் முட்டி போட, ராப் லுச்சி நடந்து வந்துட்டுருக்க, என்னானாலும் இந்த ஐலாண்டை விட்டு போயிடுவோன்னு லூஃபி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு சென்டமாரு மயக்கம் போட, லுச்சி காக்கு ஸ்டெஸி 3 பேரும் வந்து நின்று லேப் ஹவுஸுக்கு எப்படி போகலான்னு மேலே பார்க்க, இதோட இந்த எபிசோட் முடியுது. அவ்வளோதான் கைஸ், வீடியோட எண்டு கொண்டோம். நீங்கள் இந்த எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா எப்போ இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.